ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம 2K சிடி ஸ்பீக்கரில் கூலி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே நினச்ச மாதிரி கூலி அப்படின்றது மாதிரி தான் இருக்குது. ஸோ இது என்ன கதை அப்படின்னா, ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி தலைவர் பார்த்துருக்கோம் ஒரு படத்தில். அதில் அவர் கூலியாக இருப்பார். இந்த படத்தில் ரஜினி, சத்யராஜ், நாகார்ஜுனா, அப்புறம் உபேந்திரா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கூலியாக இருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இதில் வந்து நாகார்ஜுனா வந்து ஒரு டான், அதாவது ஒரு ஸ்மக்லிங் பண்ணுறவர் மாதிரியும், அதுக்கு சத்யராஜ் வந்து கூட இருக்கிறவர் மாதிரியும் காட்டியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஒரு காலத்தில் சத்யராஜும் ரஜினியும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ இதில் சத்யராஜ் வந்து நாகார்ஜுனாட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி நாகார்ஜுனா மூலியமாகவோ இல்லை சத்யராஜுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையில் சத்யராஜ் ஒன்று கோமா ஸ்டேஜுக்கு போகலாம், இல்லைனா இறந்து போயிருக்கலாம், காணாமல் போயிருக்கலாம். ஸோ இதில் இது மாதிரி காட்டுற ஒரே நேரத்தில் இங்கே அமீர் கானும் வந்து இதில் நார்த் சைடில் இருக்கிற ஒரு டான் மாதிரி காட்டியிருக்காங்க. சேம் அதே மாதிரி இங்கிட்டு நாகார்ஜுனா வந்து பார்த்திங்கன்னா இங்கே சவுத் சைடில் இருக்கிற டான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹார்பர் பிளேஸில் நடக்கிற இந்த கதை ஸ்மக்லிங்ஸ் இதுவும் அதுக்கு பின்னாடி நடக்கிற அந்த கான்செப்ட் மட்டும்தான் இந்த படத்தில் இருக்கிற கதையை காட்டுறாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை, அதாவது இவங்களுக்கு 4 பேத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனையினால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, அதில் எங்கேருந்து யார் எப்படி வர்றாங்கன்றதான் கதை. சத்யராஜ் காணாமல் போகலாம், இல்லைனா இறந்து போகக்கூடிய சூழ்நிலை, அதுக்கு பழி வாங்குறதுக்கோ இல்லை அதோட ரிவெஞ்சுக்காகத்தான் ரஜினி மறுபடியும் வர்றாரு. அவர் வந்தாலே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த ரஜினியை விட ஒரு மாசான ரஜினியாகவும், சில சீன்ஸில் அவர் ஏற்கனவே பார்த்த படத்தில் நம்ம பார்த்த கேரக்டராக இருந்தாலும் அதோட லுக்கும் அதோட வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த படம் செம்ம மாசாக இருக்க போகுது. அதே மாதிரி உபேந்திரா நடிச்சிருக்காங்க, ஸ்ருதிஹாசன் நடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் சத்யராஜ் நடிச்சிருக்காரு, அமீர் கான் நடிச்சிருக்காரு, நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய மெகா ஹிட் படமாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி இதில் மலையாள ஆக்டர்ஸும் நடிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஓவரால் இந்தியாவில் இருக்கிற எல்லா மெயின் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து எல்லா லாங்குவேஜ் ஆக்டர்ஸும் இதில் இருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படின்னா, ரஜினியை நம்ம ஒரே காலகட்டத்தில் ஒரே பரிமாணத்தில் 2 வேறு நிகழ்ச்சிகளில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை ஆகுது, அதை காப்பாற்றணும்னு வர்றாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன ரஜினி மறுபடியும் வர்றாரு. அப்படி அவர் வரும்போது என்னென்ன நடக்குது, அவர் யாரை என்னென்ன செய்கிறாரு, இதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, ஸோ அது பேஸ் பண்ணி தான் இந்த முழு படத்தோட கதை இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் ஸ்ருதிஹாசனுக்கு அப்பாவாக சத்யராஜ் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தனியான ஸ்டைல்ஸ் இருக்குது. தனித்தனியாக சில சாங்ஸும் செட்டப் பண்ணியிருக்காங்க. நாகார்ஜுனாவுக்கும் சத்யராஜுக்கு ரஜினிக்கு எல்லாத்துக்குமே வித்தியாசமான சில சீன்ஸ்லாம் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ரஜினியை கண்டிப்பாக பார்க்கலாம். அதாவது கிட்டத்தட்ட நம்ம பேட்டை, ஜெயிலரு இதிலெல்லாம் பார்த்த ரஜினியை அப்படியே மொத்தமாக குழப்பி ஒரு மாசான ஒரு ரஜினியை பார்க்கலாம். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச சீன் என்ன அப்படின்னா, எல்லாமே ஓகே. அந்த லாஸ்ட்டில் இந்த டிம் ஆகிற சீனும், அதுக்கப்புறம் ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருப்பான், அவன் வந்து பார்த்திங்கன்னா ஹார்பர் ஓரத்தில் நின்றுக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து ரஜினி நடந்து போகும்போது அப்படின்ட்டு ஒரு ஜர்க் கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த சீன் வந்து செமையாக இருக்குது. ஸோ இதில் வந்து அவரோட காமெடியும் பயங்கரமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி